வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரமாக ஒரே இடத்தில் நீடித்து வருவதாக வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நாளை தென்மேற்கு பகுதிகளில் மற்றும் இலங்கை மற்றும் தமிழக கடலோரத்தை நெருங்கும். இந்த காற்றழுத்தம் புயலாக மாற வாய்ப்பு குறைவு என சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும். அதுபோல நாளை டிசம்பர் 11ஆம் தேதி நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில், காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும், புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டிசம்பர் 12ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை ஆகிய தென் மாவட்டங்களிலும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 64.5 மில்லிமீட்டர் முதல் 115.5 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்படும். இதுவே ஒரு நாளில் 115.6 முதல் 204.4 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்படும். மக்களின் இயல்பு நிலை பாதிக்கும் வகையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது ரெட் அலர்ட் விடுக்கப்படும். இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் போக்குவரத்து, மின்சாரம், இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அர்த்தம்.